சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதுல 46 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இந்த 46 இந்தியர்கள் ஏன் அங்க போனாங்க, எந்த மாநிலத்துல இருந்து போனாங்க அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித இடமாக பார்க்கப்படுறது மெக்கா மெதினா. இது சவுதி அரேபியாவில் இருக்கு. இந்த இடத்துக்கு வாழ்நாள்ல ஒரு முறையாவது பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லா இஸ்லாமியர்களுடைய மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு அடிப்படை லட்சியமாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில இஸ்லாமியர்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து ஹஜ் பயணம் சவுதி அரேபியாவை நோக்கி போறதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் இந்தந்த நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அரசு அலாட் பண்ணுவாங்க. உங்க நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் உலகம் முழுக்க இருந்து அந்த ஹஜ் பயணத்துக்காக திரள்றாங்க அப்படிங்கிறதுனால கூட்டத்தை மேனேஜ் பண்ணணும், அவங்கள சேஃபா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஹஜ் பயணத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இந்த முறை 1,75,025 பேருக்கு ஹஜ் பயணம் போறதுக்காக அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்றதுக்கு ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் கீழே மாநிலங்களுக்கு ஒரு ஹஜ் கமிட்டி இருக்கு, மாநில அரசு அமைச்சிருப்பாங்க. அதுல பல்வேறு மாநிலங்கள் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியானா, முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்றவங்களுக்கு 25,000 ரூபாய் அளவுக்கு சப்சிடி, அதாவது மானியம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து. இப்ப இந்தியாவுக்குன்னு ஒதுக்கப்படுற இந்த ஹஜ் அலாட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1,75,000 பேர், அதாவது மாநில அரசு மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய ஹஜ் கமிட்டி இந்திய ஹஜ் கமிட்டியோட கோஆர்டினேட் பண்ணி அவங்களையெல்லாம் சவுதி கூட்டு போவாங்க. எல்லா ஏற்பாடுகளும் அவங்களே பார்த்துப்பாங்க. அதாவது இங்க இருந்து அவங்கள பிளைட் மூலமாக கூட்டு போறது, அங்க ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா அந்த ஏற்பாடு, அங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு உணவு, அவங்களுடைய அந்த மத சடங்குகளை மேற்கொள்றதுக்கு எப்ப மெக்கா போகணும், எப்ப மெதினா போகணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டமிடல் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. சேஃபா கூட்டு போய் சேஃபா கூட்டு வந்துருவாங்க. மீதி இருக்கிற 20 அல்லது 30% அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது தனியாரிடம் கொடுக்கப்படும். அதாவது பிரைவேட் டிராவல் ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அந்த ஏஜென்சிஸ் மூலமாகவும் இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த பிரைவேட் ஏஜென்சிஸ் எல்லாம் முக்கியமாக சவுதி அரேபியா மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்கணும். அவங்க கிட்ட மட்டும் போறது மட்டும்தான் சேஃப். இதை தாண்டி நிறைய போலியான நிறுவனங்களும் இருக்கு. நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்குவாங்க, ஆனா பின்னாடி தான் தெரியும் அது போலியான நிறுவனம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மக்கள் ஏமாறுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. நான் இப்ப சொன்னதெல்லாம் ஹஜ் பயணத்தை பத்தினது தான். இது இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டுல பக்ரீத் காலத்தை ஒட்டி இந்த ஹஜ் பயணம் நடக்கும். இதுவே அந்த டைம் பீரியட்ல போறது மட்டும்தான் ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மீதி காலத்துல இந்த இடத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டா போகலாம். அதுக்கு பேரு உம்ரா அப்படிங்கிற ஒரு பயணம்னு சொல்றாங்க. இந்த உம்ரா பயணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மத சடங்குகள் இருக்காது. அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம தமிழ்ல விரதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் பெருசா இருக்காது. இருந்தாலும் மதம் சார்ந்த பயணமாக தான் இதுவும் கருதப்படுது. உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்றேன். சபரிமலை கோயிலுக்கு கார்த்திகை மாசம், மார்கழி மாசம், தை மாசம் இந்த காலகட்டத்துல அதிகமாக பக்தர்கள் போவாங்க இல்லையா, அதுக்காக மற்ற நேரத்துல அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான போறதுக்கான டைமும் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்க மெக்கா மெதினாவுக்கு நீங்க ஹஜ் காலத்துல போனோம்னா அந்த பர்டிகுலர் நாட்கள்ல தான் நீங்க போக முடியும். ஆனால் உம்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த காலகட்டமும் கிடையாது. ஒரு ஆண்டுல அந்த ஹஜ் காலத்தை தவிர்த்து மற்ற எந்த காலத்துல வேணாலும் இந்த உம்ரா பயணத்தை சவுதிக்கு மேற்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த டீடைல்ஸ் சொல்றேன் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்க நடந்த அந்த விபத்துல உயிரிழந்தவங்க எல்லாமே உம்ரா பயணத்துக்காக இந்தியாவில இருந்து சவுதிக்கு போனவங்க தான். நவம்பர் 9ஆம் தேதி தெலுங்கானா மாநிலத்திலிருந்து 54 பேர் இந்த உம்ரா பயணத்துக்காக சவுதிக்கு போறாங்க. 2 தனியார் நிறுவனங்கள் அவங்களை இங்க இருந்து அழைச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய பயணம், அவங்களுக்கான தங்குற ஏற்பாடு, அவங்களுடைய அந்த மத வழிபாடுக்கான அந்த நேரம், இது எல்லாத்தையுமே அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. அவங்க முதல்ல மெக்காவில தங்களுடைய வழிபாடை முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து மெதினாவுக்கு போகணும். அந்த பயணத்தை தான் நேற்று இரவு தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலை, அதாவது நவம்பர் 17 அதிகாலை 1 மணி அளவுல அவங்களுடைய பேருந்து மெதினாவை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது மொஃபிரத் அப்படிங்கிற ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு. மெதினாவினுடைய பேடர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அந்த சாலை பொதுவாகவே ஒரு ஹை ஸ்பீடு சாலைன்னு சொல்லப்படுது. அதிவேகத்துல தான் அந்த சாலைகள்ல வாகனங்கள் பயணிக்கும். அப்படி இவங்களுடைய பேருந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் வந்த ஒரு எண்ணெய் லாரி, அதாவது ஆயில் டேங்கரோட மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த விபத்து ஏற்பட்டதுனால உடனடியாக தீ விபத்தும் அதுல ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த பேருந்தும் லாரியும் சேர்ந்து எரிஞ்சிருக்கு. தெலுங்கானாவில இருந்து போனது 54 பேர் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவுடைய போலீஸ் கமிஷனர் சொல்றாரு. ஆனா இந்த பஸ்ல பயணிச்சது என்னவோ 46 பேர் தான் அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 54 பேர்ல 4 பேர் கார்ல போறதாக சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கார்ல போயிருக்காங்க. இன்னும் 4 பேர் நாங்க வரல, இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லி மெக்காவிலேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க.
அதனால 46 பேர் மட்டும் மதீனாவை நோக்கி பேருந்துல போயிருக்காங்க. அந்த பேருந்து தான் விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துல 18 ஆண்கள் 18 பெண்கள் இவங்களோட போன 10 குழந்தைகளும் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப தாழ முடியாத ஒரு துயரமாக இருக்கு. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையில ஒரு சின்ன குழப்பமும் இருக்கு. 42 பேரா அல்லது 46 பேரா அப்படின்னு அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உயிரிழந்தவங்க எல்லாருமே உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால. இன்னொரு பக்கம் அந்த விபத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறதாக சொல்றாங்க. சோ அவருக்கு மருத்துவமனையில சிகிச்சை வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. சோ அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி சவுதி அரேபியானுடைய அரசு விசாரணை நடத்திட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கானாவில இருந்து இவங்க 54 பேர் போயிருந்தாலும் அதுல மேக்சிமம் ஹைதராபாத்ல இருந்தா போயிருக்கிறதாக சொல்றாங்க. தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காரு, வேதனை பதிவு பண்ணியிருக்காரு. அதோட அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு உதவி பண்றதுக்காக ஒரு அவசர உதவி மையத்தையும் திறந்திருக்காங்க, எண்களையும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்தியாவுக்கான தூதரக அதிகாரிகள் அவங்களும் உடனடியாக அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் அசாதுதீன் ஒவைசி அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட பேசியிருக்காரு. அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட உடனடியாக உயிரிழந்தவர்களுடைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காரு. உடனடியாக வெளியுறவுத்துறை செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை கொண்டு வரதுக்குமான ஏற்பாடுகளை இந்திய தூதரகம் மேற்கொண்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பயணத்தை ஏற்பாடு செஞ்ச 2 தனியார் நிறுவனங்கள் அவங்களுடையும் தெலுங்கானா அரசு, இந்திய அரசு, வெளியுறவுத்துறை, அங்க சவுதியில இருக்கிற இந்திய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே தொடர்புல இருக்காங்களாம். இந்த தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து பல்வேறு டீடைல்ஸை அதிகாரிகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் ரொம்ப அதிர்ச்சியில ஆழ்ந்து போயிருக்காங்க. தங்களுடைய உறவினர்களின் உடல்களையாவது எப்படியாவது இந்தியாவுக்கு சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இந்த நேரத்து வலியுறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த விபத்து தொடர்பாக வேற எதுவும் தகவல் வெளியாகுதா, விசாரணை நடக்குதா, உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் எப்போ கொண்டு வரப்படுது, இந்த குடும்பங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.